Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். இது எனக்கு ஒரு ஃபோன் கன்சல்டேஷன் புக் பண்ண ஒரு கிளைண்ட்டோட ஸ்டோரி. அந்த பொண்ணு அவங்க லவரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவர் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் போகுதான், பட் ஸ்டில் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கான். அவர் அங்கே வேறு ஏதோ பொண்ணை பார்த்து லவ் பண்ணிடுவாங்களான்னு இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவருக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும், எப்படின்னா இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் மேரேஜ் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஓகே, இதான் இன்னொரு டாபிக். எப்படி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் கொண்டு போகிறது. கிளியராக சொல்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா போக 3 ரூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 ரூல், பிலீவ் த ரிலேஷன்ஷிப். ப்ராப்ளம் என்னென்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கப்புள்ஸ்க்கு எப்போவுமே பயம் இருக்கும். ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வேறு பையன் யாரும் லவ் பண்ணிடுவாங்களா, வேறு பொண்ணை யாரும் லவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் எப்போவுமே இருக்கும். அதுவும் அவங்களோட பார்ட்னர் மாடர்ன் சிட்டிஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்தாங்கன்னா பயந்தே செத்துருவாங்க. இஷ்யூ என்னென்னா, இங்கே ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பாதி பிலீஃப் இல்லாதனால உங்களால் எதையுமே கரெக்டாக பேச முடியாது, எதையுமே கரெக்டாக பண்ண முடியாது. எல்லாமே ஹாஃப் மைண்டு ஹாஃப் பயத்திலே தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கனால எல்லாமே தப்பாக தான் முடியும். அவங்க யாராவது பொண்ணு பையன்கிட்ட பேசுனா சண்டை போடுவீங்க, அவங்க கேஷுவலாக லேட்டாக மெசேஜ் பண்ணால் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு சண்டை போடுவீங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பிலீவ் பண்ணாமல் நீங்களே அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துருவீங்க. 2014 ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, க்ளோஸ்டு ஏரியாவில் உள்ள ரிலேஷன்ஷிப்போட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும், இது கரெக்டாக முடியுமா முடியாதுன்னு சொல்லி டவுட் படாமல் சந்தோஷமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்புங்க. எப்பயுமே உங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். செகண்டு, ஃபிக்ஸிங் விசிட்ஸ். ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது என்னன்னா, புரிஞ்சுக்கோங்க, டைமில் அட்ராக்ஷன் ஃபேட் ஆகிரும். இஃப் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக குறைஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சேட்டு, காலு, ஸ்கைப், சேட்டு, காலு, ஸ்கைப், சேட்டு, காலு, ஸ்கைப்பு. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட்டு வெறும் ஒரே ரொட்டீனே பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி இருந்தால் உங்கள் பார்ட்னருக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும், அவங்க வேற ஒருத்தவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி மீட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் விசிட்ஸ், இது இன்ட்ரெஸ்ட் லெவலை மெயின்டைன் பண்ணும். ரூல் நம்பர் 3, லாங் டேர்ம் பிளான். இந்த 3வது ரூல் என்ன சொல்ல வர்றேன்னா, பிளான் ஒன்று ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் நாம் ரிலேஷன்ஷிப்பில் எங்கே இருப்போம். ஏன் இப்படி பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் பிளான் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ 5 இயர்ஸில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், 3 இயர்ஸில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள், 5 இயர்ஸில் நாம் மேரேஜ் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் நாம் குழந்தை பெற்றுக்குவோம். இப்படி எண்டு கோல் செட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ சம்பாதிச்சா நம்ம கல்யாணம் நடக்கும், எப்படி நம்ம வீட்டில் பேசினா நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்க, இப்படின்னு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி ஒர்க் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எது வந்தாலும் சரி, நாம் 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி எண்டுகோல் வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறனால நம்ம மனசு நாம் 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1, பிலீவ் த ரிலேஷன்ஷிப். 2, ஃபிக்ஸிங் விசிட்ஸ். 3, கிரியேட்டிங் எ லாங் டேர்ம் பிளான். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும்
பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.